ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு கேஷுவலான vlog தாங்க. ரொம்ப நாளாக இது நான் எடுத்து வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஊர்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அமேசான்லேருந்து. நான் யூஸ் பண்ணுற இயரிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக்ல கவரில் போட்டு வச்சுட்டு இந்தியாவுக்கு போயிட்டேன். நான் ஸ்டோரேஜில் தான் இருந்துச்சு. ஸோ வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன். இந்த பாக்ஸ் கிட்டத்தட்ட 36 இருக்குங்க. நீங்கள் 36 செட்டு வச்சுக்கலாம். இது எப்படின்னா ஓபன் பண்ணா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டிவைடர் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் நெக் பீஸ் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஓப்பனா. ஸோ நமக்கு எந்தெந்த இயரிங்ஸ் வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் உள்ள வச்சுக்கலாம். பெருசாக இந்த மாதிரி இயரிங்ஸ் கலெக்ஷன்னு சொல்லிட்டு நான் எதுவும் ஷேர் பண்ணலை. ஏன்னா என்னோட இயரிங்ஸ் எல்லாமே யூஎஸில் இருந்துச்சு. நான் இந்தியா போகும்போது எடுத்துகிட்டு போகல, ஏதோ 1-2 மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராஸும் இருக்குது, நான் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு இயரிங்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு சில இயரிங்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், ஒரு சிலது சின்ன சின்னதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவைடர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக இதில் 36 செட்டு வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் செட் பண்ணிட்டேன். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சின்ன கமல் கோல்டு, இதுதான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போவும் நான் இதுதாங்க போட்டுட்ருக்கேன். எனக்கு அடிக்கடி மாத்திரைக்கெல்லாம் பிடிக்காது. என் சிஸ்டர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டெய்லியும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்னதாக மாற்றிட்டே இருப்பாங்க. எனக்கு அதை டெய்லியும் மாற்ற பிடிக்காது. அதனால் அம்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி நான் சின்னதாக வாங்கிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஸோ இப்போ வரைக்குமே நான் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்த மாதிரி பெரிய இயரிங்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. இதில் ஒரு சிலதெல்லாம் அம்மாவும் சிஸ்டரும் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு நிறைய இருக்கிறதெல்லாம் நான் இங்கே ஆன்லைனில் ஷெயினுங்கிற ஆப்பில் தாங்க வாங்கியிருந்தேன். ஒரு டைம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் வாங்கியிருந்தேன். இதுதான் என்னோட ஃபேவரட் இயரிங்ஸுங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறதுல எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் என்னோட மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்டுக்கு நான் போட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? இது ஒரு ஒயிட் கலருங்க. ஒயிட் கலர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனு. இது காதுல நிக்கிற மாதிரி, இது தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலது இந்த மாதிரி கார்ட்ல இருக்கும், ஒரு சிலது எல்லாமே தனித்தனியா போயிடுச்சுங்க, நிறைய மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஊரில் வாங்கினதுங்க. இதுவும் ஒயிட் ஸ்டோன் இருக்கிற மாதிரி தான். இது ஒயிட் கலராக இருந்தால் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே நான் வாங்கி தான் வச்சுருக்கேன். ஆனால் பாதி தாங்க நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா வெளியே போகும்போது மட்டும்தான் நான் போட்டுக்குவேன். வீட்டில் இருக்கும்போது ரெகுலர் யூஸ்க்கெல்லாம் நான் அதிகமாக போட மாட்டேன். அடுத்தது இது மேரேஜ் ஆன புதுசில் வாங்கினதுங்க. ஒரு ரெட் கலர் சாரீ ஒன்று இருக்குங்களா, ஸோ அதுக்கு மேட்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வாங்கினோம். அப்போல்லாம் ட்ரெஸ்க்கு மேட்சாக தானுங்க இயரிங்ஸு பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நானும் இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். இது ரெட் ஸ்டோன் வச்ச மாதிரி. இந்த இயரிங்ஸ் ஊர்ல வாங்கினது தாங்க. இது இந்தியால வாங்கினது தான். பாத்தீங்களா, இதுக்குள்ள இருக்கு. எது எங்க இருக்குன்னே எனக்கு தெரியல. இந்த பிங்க் எனக்கு அம்மா வாங்கினதுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், பிங்க் கலரு. இது என்னோட பேபி ஷவருக்காக போட்டிருந்தது. ஏன்னா என்னோட சாரீ பிங்க் கலரு, என்னோட கல்யாண சாரீ, ரிசப்ஷன் சாரீ பிங்க் கலரு. ஸோ அதுக்கு மேட்சிங்கா அன்னைக்கு இந்த ஜும்கை தான் போட்டிருந்தேன். அப்புறம் இது நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினதுங்க. இது ஷென்னுங்கிற ஆப்ல தான் வாங்கியிருந்தேன். என்கிட்ட ஒரு பிங்க் கலர் லெஹங்கா இருக்குங்க. ஸோ அதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். எனக்கும் என் சிஸ்டருக்கும் நான் வாங்கியிருந்தேன். அவகிட்டயும் ஒரு பிங்க் கலர் இருக்கு. ஸோ அவளுக்காகவும் நான் வாங்கியிருந்தேன்.
இதுதான் இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் பெருசா இருக்கும். லாஸ்டா இது நான் போட்டது வந்து என்னோட பசங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக நான் இது போட்டிருந்தேன் தான். அதுக்கப்புறம் நான் இன்னும் இது யூஸ் பண்ணவே இல்லை. இது ஒண்ணு பாத்தீங்களா, இந்த மாதிரி இயரிங்ஸ் பெருசா இருக்குன்னா ஸோ நம்ம இந்த டிவைடர் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இதுல வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த இயரிங்குமே வந்து நான் ஷென்னுங்கிற ஆப்ல தான் வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த ஒரு செம்பருத்தி பூ டிசைன் மாதிரி. இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து எங்கிட்ட ஒரு லாங் குர்த்தா ஒண்ணு இருக்குங்க. ஸோ அதுக்கு மேட்சிங் ஆகுற மாதிரி இந்த ராயல் ப்ளூ கலர்ல மயில் டிசைன் போட்ட இயரிங்ஸ். இது ஒரு நாள் போட்டிருந்தேங்க, சூப்பரா இருந்துச்சு. இது ஒண்ணு. அப்புறம் வந்து இது என்னோட ஃபேவரட் இயரிங்ஸுங்க. என்கிட்ட வந்து ஒரு ரெட் கலர் சாரீ ஒன்று இருக்கு. ஸோ அந்த சாரீக்கு மேட்சாக வந்து இந்த இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து மயில் டிசைன். மேக்சிமம் வந்து என்னோட ஃபேஸ் கட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஜிம்முக்கா இருக்கிற மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் தான் ரொம்ப எனக்கு நல்லா இருக்கும் என் ஃபேஸ்க்கு. ஸோ அதனால வந்து நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து இது ஒரு ப்ளூ கலர் ஒண்ணுங்க. ஆக்சுவலா இது என் சிஸ்டரோடது. அவளோட ட்ரெஸ்க்கு மேட்சா வாங்கியிருந்தா என் மேரேஜ் அப்ப. அதுக்கப்புறம் அவ வேணான்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டா. இது ஒண்ணு. அப்புறம் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு சொல்லாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதிகமா யூஸ் பண்ணதே இது ஒண்ணுதான், இந்த இயரிங்ஸ் தான். இதுதான் வந்து நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரீசெண்டா போட்ட தீபாவளி vlogல கூட நான் இந்த இயரிங்ஸ் தான் போட்டிருப்பேன். இது வந்து என்னோட ஃபேஸ் கட்டு ரொம்பவே செட் ஆச்சு. குழந்தைங்களோட போட்டோ ஷூட்டுக்குமே வந்து நான் இந்த இயரிங்ஸ் தான் போட்டிருந்தேன் அந்த ட்ரெஸ்க்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் வந்து இதுவுமே வந்து ஷெயினுங்கிறதா வாங்கியிருந்தேன் ஆப்ல. இது ஒரு சில்வர் கலர் மாதிரி. இன்னுமே நான் யூஸ் பண்ணல. வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெல்லாம் இது போடலான்னு நினைக்கிறேன். இது ஒன்று. அப்புறம் வந்து இந்த இயரிங்ஸ் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணல, வாங்கினது அப்படியே தான் இருக்கு. இது ஒன்று. அப்புறம் வந்து இது வந்து நான் விசா ஸ்டாம்பிங்காக சென்னை போனப்ப டி நகர் போயிருந்தேங்க, சும்மா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போனவங்க இந்த மல்டி கலர் இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து என்னோட ஆயுத பூஜை vlogல அந்த சாரிக்கு மேட்சாக இது நான் போட்டிருப்பேன், இந்த ஜிமிக்கா. அப்புறம் இந்த இயரிங் வந்து இதுவுமே வந்து சென்னை போனப்ப வாங்கினது தாங்க. லாஸ்ட் டைம் வந்து யூஎஸ்ல இருந்து, இந்த டைம் யூஎஸ்ல இருந்து இந்தியா போகும்போது vlogல நான் இதுதான் போட்டிருப்பேன். ஸோ இது இந்த இயரிங் வந்து எங்க அத்தைக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இயரிங் ஒன்று. அப்புறம் வந்து இந்த இயரிங் வந்து ரொம்ப சும்மா கேஷுவலா இருக்கிறதுங்க, பிளாக் கலரு. இது ஒன்று. அப்புறம் என்கிட்ட ஒரு லாவெண்டர் கலர் சாரீ ஒன்று இருக்குங்களா, ஸோ அதுக்கு லைட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன் குட்டியா. இது ஒன்று. அப்புறம் வந்து இந்த ரெண்டுமே வந்து இந்தியால இருந்து அம்மாவும் சிஸ்டரும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு சில்வர் கலர் ஒன்று, அப்புறம் இந்த மாதிரி ஒரு கோல்டு கலர் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தாங்க, இந்த ரெண்டும். அப்புறம் இந்த இயரிங் இது வந்து என் சிஸ்டரோட தாங்க, எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தா. இந்த கலர் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த ட்ரெஸ்க்கு கூட இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம், ஸ்கை ப்ளூ கலரு. இது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு, வெயிட்லெஸ்ஸா இருக்கும், அழகாவும் இருக்கும். அப்புறம்
இது வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ற ஒண்ணுங்க. எங்கேயாச்சும் சும்மா போகணும்னா நான் இதை போட்டு போயிடுவேன். ஏன்னா ஒயிட் கலர்னால வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே சூப்பரா இருக்கும், வெயிட்லெஸ்ஸாவும் இருக்குமா. ஸோ இதை நான் போட்டு போயிடுவேன். இது வந்து நான் ப்ரெக்னெண்டா இருக்கும்போது அம்மா வாங்கி அனுப்பிச்சது. அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல இந்த மாதிரி கொடை டிசைன் மாதிரி. ஸோ இது ஒன்று. இது எல்லாமே வந்து எங்கேயாச்சும் வெளியே போனால் மட்டும்தாங்க போடுறது. வீட்டிலலாம் இருந்தோம்னா ரொம்ப காது வலிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெகுலர் யூஸுக்கெல்லாம் இதை நீங்கள் போடும்போது காது ஓட்டையுமே வந்து கொஞ்சம் பெருசாகி காது வந்து தைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால வந்து நீங்கள் அதிகமாக இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ரெகுலர் யூஸ்க்கெல்லாம். ஏன்னா என் ஸ்கூல்மேட் ஒருத்திக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியா போகும்போது அவளை பார்த்துருந்தேன். என்னாச்சுன்னா காது இப்பவே தைச்சிட்டாங்க. ஏன் காது என்னாச்சு அப்படின்னு கம்மல் போடாமல் இருக்குன்னு கேட்கும்போது டெய்லியுமே வந்து அதிகமாக இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கிற இயரிங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் போட்டு தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப காது வந்து கிழிஞ்சே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தைச்சிருந்தா ஒரு 1 மந்த்துக்கே வந்து இயரிங்ஸ் எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரெகுலர் யூஸ்க்கெல்லாம் போடக்கூடாது. எப்பயாச்சும் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வெளியே போகும்போது மட்டும்தான் போடணும். அதுக்காக தான் நானுமே வாங்கி வச்சிருக்கேன். டெய்லியும் போட்டால் நமக்கும் வந்து ஓட்டை பெருசாயிரும். அதனால வந்து நீங்க ரெகுலர் யூஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன கம்மலா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. கடைசியா வந்துட்டு இந்த நெக் பீஸ் வந்து நான் வாங்கினதுலேயே இது ஒன்னே ஒண்ணுதாங்க. ஸோ இது வந்து பாப்பா தம்பி பர்த்டேக்காக வாங்கியிருந்தது, பிங்க் கலரு. ஏன்னா அன்னைக்கு லெஹங்கா வந்து பிங்க் கலருங்களா, ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதுக்கு செட்டாக வந்து இந்த ஒரு இயரிங்ஸ் கொடுத்துருந்தாங்க இதுக்கு மேட்சிங்காக. ஆனால் நான் இந்த இயரிங்ஸ் போடலை, இந்த இயரிங்ஸ் தான் போட்டிருந்தேன். இது போடலை, இதுதான் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து பாப்பாக்கு வந்து இந்த மாதிரி அன்னைக்கு போடுறதுக்காக ஒயிட் கலர் தான் வாங்கியிருந்தோம். அதுவே வந்து அவளுக்கு ரொம்ப நெக்கு பெருசாக இருந்துச்சு. ஸோ வேற ஒரு குக்கி வச்சு போட்டு விட்டுருந்தேன். இந்த ஒரு ஒயிட் கலர் மாதிரி அவளோட ட்ரெஸ்ஸு வந்து நவாப்பழ கலர் மாதிரி இருக்குங்க. ஸோ இது போட்டால் ரொம்ப பிரைட்டாக தெரியுவான்னு சொல்லிட்டு இது போட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதனோட இயரிங் வந்து இதுதான், அந்த ஒயிட் கலருக்கு மேட்சாக வந்திருந்தது. இந்த கம்மல் தான் வந்திருந்தது. ஸோ இது ஒன்று. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த ட்ரெஸ் போட்டாலும் எந்த இயரிங்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது. இந்த இயரிங்ஸில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.